இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்பிற்காகவே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு பாஜக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழிசை பொது சிவில் சட்டத்தை தடுக்க நடவடிக்கை என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மீன்வளத்துறையை வெளியுறவுத்துறை அமைச்சகம் சிறப்பாக கவனித்து வருவதால் தற்போது தனி அமைச்சகத்திற்கான தேவை இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். வரும் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்ற எண்ணம் பாஜகவிற்கு உண்டு என கூறிய தமிழிசை இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பொது சிவில் சட்டத்தில் விசாரணைக்கு உட்பட்டுத்தான் இன்று ஆலோசனைகள் தான் பெறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து விட்டதை போல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொது சிவில் சட்டம் என்பது பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தினால் அது ஆராயப்பட்டு வருகிறது.